Hi friends, welcome to Genesis Design. இன்னைக்கு கூட நம்ம இந்த வீடியோல இந்த சாரியோட ப்ளவுஸ் டிசைன் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி சாரி வீடியோ பாருங்க. இது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பீச் கலர் and green கலர்ல வந்து ப்ளவுஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல பெரிய border. சோ இதோட ப்ளவுஸ்மே நான் வந்து காட்றேன் பாருங்க. இது ஃபுல்லுமே border. பட் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா அந்த green கலர். கலர் வந்து நல்ல கான்ட்ராஸ்டான கலர் silk saree தான். சோ இத வந்து ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணி ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணிட்டோம். யூ நெக் தான் வந்து இதல டிசைன் பண்ண போறோம். கீழ வந்து border வர மாதிரி, மேலே வந்து டிசைன் வர மாதிரி. சோ யூ மார்க் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு லைன் வந்து செயின் ஸ்டிட்ச் வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் யூஸ் பண்ற thread பாத்தீங்கன்னா A1 மம்தா பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 ப்ளவுஸ் வந்து செட்டா கொடுத்திருந்தாங்க. மார்க்கிங் எல்லாமே வந்து அவங்க வந்து பண்ணிவே கொடுத்தனால நம்ம வந்து ஸ்டிட்ச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு தென் வந்து மார்க் பண்ணிட்டோம். ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணி மார்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த யூ ஷேப் வந்து மாறாம எக்ஸாக்ட்டா வந்து நீட்டா கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப சிம்பிள் தான் பட் டைம் வந்து ரொம்ப எடுக்கும். ரொம்ப மைன்யூட்டா இந்த வர்க் பண்ணா தான் நீட்டா பண்ண முடியும். சோ இப்போ வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஜரில இருந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக் லைன்ல இருந்து 1/2 இன்ச் ஸ்பேஸ். கரெக்ட்டா அந்த ஜரி லைன் தாண்டி வந்து நம்ம மார்க் பண்ணனும். நான் ஜரி மேலயே வந்து டேப் வைக்கல பாருங்க. செயின் ஸ்டிட்ச் பக்கத்திலே தான் வைக்கிறேன். 1/2 இன்ச்சுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் கர்வ்ஸ்லாம் வந்து கரெக்ட்டா வந்து அந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து எக்ஸாக்ட்டா மார்க் பண்ணி டிரா பண்ணிக்கணும். இது வந்து ஒயிட் பென்சில்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி மார்க்கிங் பண்றது வந்து டிசி யூஸ் பண்ணீங்கனா ஈஸியா வந்து எரேஸ் பண்ணிடலாம். இதே டிசிலயுமே ப்ளூ கலர்லாம் யூஸ் பண்ணீங்கனா அது வந்து கலர் வந்து இருக்கும். இதே வந்து yellow லைட் கலர்ஸா யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அலச்சாலும் ஈஸியா போய்டும். சோ இப்போ வந்து இந்த லைன்ஸ்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து drawing pencil இருக்குல அதை யூஸ் பண்ணி நான் லைட்டா வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி டிரா பண்ணிக்கிறேன். because இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நேரம் வர்க் பண்ண போறோம். சிம்பிள் டிசைன் தான் பட் வந்து வர்க் டைம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபுல்லா வந்து பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங் தான் பண்ண போறோம். சோ அதுக்கான 1/2 இன்ச் ஸ்பேஸ். இந்த டிசைன்ஸ்லாம் வந்து பிரைஸ் வந்து நம்ம எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இன்ச் கணக்கு தான் வந்து நம்ம பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது வந்து 1/2 இன்ச்லயும் பண்ணலாம், 1/4 இன்ச்ல பண்ணலாம், 1 இன்ச் 2 இன்ச். இன்ச் வந்து அதிகமா ஆகும்போது நமக்கு டைம்மே எக்ஸஸ் ஆகும், பிரைஸ்மே எக்ஸஸ் ஆகும், மெட்டீரியலுமே நிறைய ஆகுறனால நமக்கு வந்து இன்ச் ஏற பிரைஸ்மே அதிகமா இருக்கும். சோ இப்போ நம்ம 1/2 இன்ச்க்கு தான் பண்ணப் போறோம். இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ளவுஸ் தான். சோ ஃபுல்லா வந்து அழகா மார்க் பண்ணிக்கலாம். அந்த கர்வ்ஸ் டர்னிங்லாம் வந்து நீட்டா மார்க் பண்ணனும். நம்ம அந்த டர்னிங்ஸ் எல்லாமே பண்ணும்போது தான் நமக்கு நெக்ல ப்ளவுஸ் ஸ்டிட்ச் பண்ணி போடும்போது ஃபினிஷிங்கும் நல்லா இருக்கும். சோ அதுக்கு தான் நான் வந்து இன்ச் பை இன்ச்சா வந்து மார்க் பண்ணிருக்கேன். இந்த பென்சில் பாத்தீங்கன்னா drawing pencil லைட்டா தான் இருக்கும் பட் வந்து ஈஸியா வந்து நம்ம எரேஸ் பண்ணா சீக்கிரமா அழிச்சிடலாம். இதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு மேலேயும் கீழேயும் அப்படியே வந்து கரெக்ட்டா அந்த லைன் 1/2 இன்ச் எங்க ஸ்டார்ட் ஆகுது எண்ட் ஆகுது அந்த இடத்துலயே மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம வந்து சும்மா ரேண்டமா கூட வந்து ஸ்டிச்சஸ்லாம் பண்ணலாம். பட் வந்து நம்ம சின்னதா வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பரா வரும். நமக்கு வந்து ஒரு ப்ரொபஷனல் லுக்குமே இருக்கும். சோ அதுக்காக தான் வந்து நம்ம இன்ச் பை இன்ச்சா வந்து நல்லா நீட்டா மார்க் பண்ணி அதுக்கு அவுட்லைன் போட்டு அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து அழகா வரும். சோ இப்போ இந்த 1/2 இன்ச் அந்த மெஷர்மென்ட் வந்து ஃபுல்லா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ரைட் சைடு பண்ணியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கர்வ்ஸ் எதுவுமே வந்து நமக்கு வந்து ஷேப்லெஸ்ஸா இருக்க கூடாது. எல்லாமே நீட்டா அந்த யூ ஷேப்ல எக்ஸாக்ட்டா இருந்தா தான் நமக்கு நீட்டா இருக்கும். இப்போ இது மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் ஸ்பேஸ்க்கு வந்து நம்ம நார்மலா அந்த லைன்க்குள்ளே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட் வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். சோ ஒரு 1 இன்ச் ஸ்பேஸ் விட்டு ஃபுல்லா வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதல வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட் போட்டு நம்ம நாட் தான் பண்ண போறோம். இதே வந்து நமக்கு இன்னுமே கொஞ்சம் கிட்ட பண்ணா 1/2 இன்ச்ல கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். நான் நெக்குக்கு வந்து 1 இன்ச் ஸ்பேஸ் விட்டு நம்பர் 3 ரவுண்ட் பீட் வந்து ஸ்டிட்ச் பண்ணேன். பட் ஸ்லீவ்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்லயே போட்டேன்.
1/2 இன்ச்லேயும் பண்ணலாம், நம்ம 1 இன்ச்லேயும் நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா 1/2 இன்ச் ஸ்பேஸ். ஸோ அந்த லைன் ஃபுல்லுமே நம்ம ஜரியில் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். பிகாஸ் நம்ம பீட்ஸில் பண்ணுற வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ்க்குள்ளே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணும். ஸோ அதுக்கான எக்ஸாக்ட் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த செயின் ஸ்டிச்லாம் போடும்போது ரொம்ப லென்த்தாக போட்டிங்கன்னா ஃபினிஷிங் இருக்காது. எந்தளவுக்கு சின்னதாக ரொம்ப சின்னதாகவும் போட்டாலும் நம்மளுக்கு கிளாத் வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சுருக்காயிடும். பட் அந்த சைஸ் வந்து எக்ஸாக்டாக ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ இந்த நம்பர் 3 ரவுண்ட் பீடை வந்து நம்ம ஒன்று ஒன்றா நோட் பண்ணிக்கலாம். ஸ்டெப்பாக ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீடை எடுத்து அகெயின் சுகர் பீட்ஸ் லேஅவுட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது டைம் வந்து எக்ஸஸாக ஆகும். பட் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே ஒர்க்கை வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து முடிக்கிறதுக்கு வந்து டைம் கன்சியூமாக இருக்கும். இது எல்லாமே சரியிலே ஸ்டிச் பண்ணுறேன். பட் பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங் மட்டும் நான் மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஸ்பேட் பிராண்ட்லேருந்து த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். நான் மஸ்டர்ட் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்ம பீட்ஸ் எல்லாமே கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ரேண்டமாக வந்து வாட்டர் ஃபில்லிங் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுமோ அதே மாதிரி பீட்ஸில் 2 பீட்ஸாக யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். நம்ம இன்கேஸ் 3 பீட்ஸ் யூஸ் பண்ணால் கூட அது வந்து நம்ம ஃப்ரேம் ரிமூவ் பண்ணோன்னா எல்லாமே ஓவர்லாப் ஆகி மேலே வந்து தூக்கிடும். ஸோ எப்போ ஸ்டிச் பண்ணாலும் 2 பீட்ஸ் இல்லைனா 1 பீட்ஸ் கூட ஸ்டிச் பண்ணலாம். பட் ஒன்றா பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் 2ஆவே ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கும் ஒர்க்கு முடிக்க ஈஸியாக இருக்கும். எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரே டைரக்ஷனில் இருக்கக்கூடாது. ஒன்று வந்து மேலே கீழே லெஃப்ட் ரைட் இந்த மாதிரி வந்து டைரக்ஷன் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் எங்கேயுமே ஷார்ப் ஏஜஸ் அந்த மாதிரி வராது. ஃபுல்லாக ஒரு ரேண்டமாக இருக்கும். ஒன்று வந்து பீட்ஸை வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைனாகவும் தைக்கல, இல்லை மேலேருந்து கீழே பார்த்த மாதிரியும் தைக்கல. சும்மா ரேண்டமாக நம்ம வந்து 2 சைடும் 4 சைடும் பார்த்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம். இது வந்து மிஷின் த்ரெட்டில் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜரிலையும் பண்ணலாம். பட் ஜரியில் பண்ணும்போது டபுள் டைம் வந்து ஆகும். நம்மளுக்கு அந்த பெண்டு கர்வ்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மிஷின் த்ரெட்டை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பட் என்னென்னா கொஞ்சம் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். அது மட்டும் தான் ஒரு சின்ன ட்ராபேக் தான். பட் மிஷின் த்ரெட் வந்து பீட்ஸ் வாட்டர் ஃபில்லிங்க்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஒரு சாரீ கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலரில் பண்ணிவிட்டு மல்டி கலர் ஸ்டோன் தான் வந்து நம்ம ஸ்டிக் கூட பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து வேறு சாரீ கூட மேட்ச் பண்ணோம் அப்படின்னா கூட இந்த ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப வந்து ஸ்பேஸாக வந்து தெரியக்கூடாது. நம்ம லோடிங் வாட்டர் ஃபில்லிங் பண்ணும்போது ஸ்பேஸ் ரொம்ப விடாமல் கொஞ்சம் வந்து அந்த ரவுண்டு நம்பர் 3 ரவுண்ட் பீடவும் வந்து ஒரே டைரக்ஷனில் ஸ்டிச் பண்ணாமல் அதுக்கு அவுட்லைன் மாதிரியும் பண்ணக்கூடாது. ரேண்டமாக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஆரி ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணணும், ஆன்லைன் ஆஃப்லைன் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ரெல்ஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லுமே வந்து ஷேர் பண்ணுறேன். என்னென்ன ஸ்டிச்சஸ் மெட்டீரியல் எல்லாமே வந்து டைமிங் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பீட்ஸ் லோடிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் கலரில் சக்கரி தான் யூஸ் பண்ண போகிறோம். இது நார்மலாக பேஸ் சக்கரின்னு சொல்லுவாங்க, இல்லை நார்மல் சக்கரி. ஸோ இதுவுமே சேம் மிஷின் த்ரெட்டில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பட் இதுக்கு நீடில் வந்து நான் த்ரெட் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன், நார்மல் அயன் நீடில் த்ரெட் நீடில். ஸோ இது வந்து நம்ம ஒன்றா தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பீட்ஸ்னால் வந்து லோட் பண்ணுறதுனால ஸ்பேஸ் நிறைய எடுக்கணும் அப்படின்றதுனால பீட்ஸ் நீடில் யூஸ் பண்ணோம். பட் இது ஒன்றா ஸ்டிச் பண்ணுறனால நம்ம வந்து த்ரெட் நீடில் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வேறு கலர் த்ரெட்லாம் வந்து யூஸ் பண்ணுங்க, அப்படி யூஸ் பண்ணால் வெளியே வந்து தெரியும். ஸோ மஸ்டர்ட் எல்லோ இல்லைனா கோல்டன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஏன் வந்து நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. நம்ம ஜரி யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்டோன் ஓட்டுறதுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்காது. இதே மிஷின் த்ரெட்னால் கொஞ்சம் தின்னாக இருக்கனால நம்மளுக்கு அந்த சென்டரில் ஸ்பேஸ் வந்து இருக்கும், நம்மளுக்கு ஸ்டோன் ஓட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆரியில் வந்து டிசைன்ஸ் எல்லாமே தெரியும் அண்ட் வந்து ஸ்டிச்சஸ் எல்லாமே தெரியும், பட் வந்து ட்ரேசிங் தெரியலனா நீங்கள் தனியாக வந்து ட்ரேசிங் கிளாஸ் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். அதோட டீட்டெயில்ஸும் நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன்.
அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக வந்து நம்ம கிட்ட எடுத்து வச்சுட்டு ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணிடலாம். சக்கரி ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியானது. ஒரு சைடில் ஸ்டிச் பண்ணிட்டு சென்டர் ப்ளஸ் வந்து அவுட்டர் பண்ணணும். சென்டரில் பண்ணலன்னா நம்மளுக்கு ஸ்டோன் ஓட்ட ஸ்பேஸ் இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக B7000 க்ளூ எடுத்துகிட்டு ஒரு சக்கரி ஸ்பேஸ் விட்டு நம்ம க்ளூ அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டோன்ஸ் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் கொடுத்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. டிசைன்ஸுமே அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ சேம் டிசைன் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து மல்டி கலர் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர், ரெட் கலர் எல்லா கலர்ஸ்லேயும் வந்து நம்மளுக்கு ஷேடிங்காக இருக்கும். பட் இதே பார்த்திங்கன்னா சாரீ பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி அதில் வந்து பீச் கலர், பட் இது வந்து எல்லாத்துக்குமே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த டிசைன் வந்து வீடியோஸில் இருக்கிறத விட நேரில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. கம்ப்ளீட் பண்ணோன்னா ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருந்தது. ஸ்லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பார்டர், அதாவது அந்த கோல்டன் கலர் பார்டர் பார்த்தோம்ல சாரியில், அந்த பார்டர்லேயே தான் ஒர்க் பண்ணோம். ப்ளைன் ஸ்லீவ். ஸோ கீழே மட்டும் பார்டர் ஒர்க் வர மாதிரி பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட் ப்ளஸ் வந்து ஒரு சுகர் பீட்ஸ் போட்டு நம்ம நாட் பண்ணிக்கணும். இதுக்குமே நான் வந்து சரி த்ரெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீடில் ஃபஸ்ட்டே வந்து லோட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்பர் 3 ரவுண்ட் பீட் சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு. தென் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஜர்கான் ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குமே க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூவும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா B7000 யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்போ அர்ஜெண்ட்டாக வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு அர்ஜெண்ட்டாக வந்தது. ஸோ அதை ஸ்டிக் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணணுன்றதுக்காக தான் B7000 க்ளூ யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் ஃபேப்ரிக் க்ளூ அவைலபிளாக இருந்தால் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது வந்து நீடிலோட பேக் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு லைட்டாக க்ளூவை டச் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டோன் வந்து ஸ்ட்ரைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த ஸ்டோனில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிடக்கூடாது. மேலே பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஷைனிங்னஸ்ஸே போயிடும். ஸோ அதனால் நம்ம ஒரு சைடில் தான் அந்த ஸ்டோனே வந்து எடுக்கணும். லாஸ்ட்டில் வந்து எல்லாத்தையும் தனியாக வந்து ப்ரெஸ் பண்ணியே விட்டுக்கணும். ஏன்னா சிலது வந்து லைட்டாக தான் நம்ம வச்சுருப்போம். ஸோ இதை வந்து லாஸ்ட்டில் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு சீக்கிரமாக குயிக்காக ட்ரை ஆகிடும். இப்போ வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து புட்டாஸ் எதுவுமே பண்ணாமல் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பட் இந்த கலர் வந்து நல்ல ஒரு ஷைனிங்கான கலர். அதே மாதிரி ஸ்டோன் எல்லாமே வந்து சூப்பராக மேட்ச் ஆகி ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் இருக்கிறத விட நேரில் வந்து ரொம்ப லுக்காக இருந்துச்சு இந்த டிசைன். இந்த கலருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்லீவ்ஸுமே காட்டுறேன் பாருங்கள். ஸ்லீவ்ஸ் பாருங்கள். இதே மாதிரி பார்டரில் வந்து எண்டில் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸ்லீவ்ஸில் வந்து நம்ம வந்து 1/2 இன்ச்சுக்கு தான் 1/4 இன்ச்சுக்கு தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில் வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, இது 1/4 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கோம். நல்ல அந்த கோல்டுக்கும் அந்த ப்ளவுஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் மட்டும் இருக்க மாட்டேன். இன்கேஸ் கொஞ்சம் வந்து லேட் ஆச்சுனாலும் வெயிட் பண்ணி கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எதாவது பிக்சர்ஸ் வேணும்னா கூட கேட்டால் நான் வந்து ஷேர் பண்ணுவேன். நான் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. அண்ட் இது தான் வந்து ஸ்லீவ்ஸ் ஃப்ரண்ட் நெக்குமே சேம் தான். புட்டாஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை. அண்ட் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். பாய்.